நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஈஸியான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம குக்கரில் எப்படி குலையாமல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட குலையில ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் இன்றைக்கி பண்ண போகிற பிரியாணி 2 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கரை எடுத்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது சூடானதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 1 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். வெங்காயம் சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 கூட எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நமக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி போதும். தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிடுறோம். இப்போது மிளகாய் 3 மிளகாய் சேர்க்குறோம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் ஒரு கப்பில் பாதி அளவுக்கு கொத்தமல்லியும் பாதி அளவுக்கு புதினாவும் எடுத்து அதை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற சிக்கனை இதுக்குள்ளே போட போகிறோம். நான் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்படின்னா தான் நம்ம பிரியாணியோட மசாலா அதில் இறங்கும். இப்போது சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் இதோ 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விடுறோம். இப்போ 1 கப்ல தயிர் ஆட் பண்றோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் நல்லாவே வதங்கிடணும். ஏன்னா நம்ம குக்கரில் தான் இதை வேக வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துட்டு சிக்கன். நம்மளோட ஆனியன், டொமேட்டோ எல்லாமே நல்லா வதங்கிட்டு, நான் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். எப்போவுமே அரிசியை கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை கழுவாதீங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கீங்களோ அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணியை ஊற்றணும். இப்போ நீங்கள் 1 கப் ரைஸ் எடுத்தீங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு. கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம். 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டு இறக்கலாம். இப்போ குக்கர் விசில் அடிச்சுட்டு பாருங்கள், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போது லைட்டாக மேட்டாப்பில் கிளறி விடுங்க. ரொம்ப கிண்ட வேண்டாம், லைட்டாக கிண்ணா போதும். இங்கே பாருங்கள், நல்லா ரைஸ் வந்திருக்கு, குழையவே இல்லை ரைஸு.
நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.